ஹாய் ஹலோ கைஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு ஈலா ஃபோட்டோகிராஃபி. நம்ம இப்போ மாம்பாறை போக போகிறோம். அதுக்கு தான் எல்லோரும் இப்போ கிளம்பிட்டு இருக்கோம். 2 காரில் கிளம்பிட்டோம். இதில் டிரைவர் மகேந்திரன். பாய் வீட்ரோ நானே ஹாய் ஒன்றுமே தெரியல. ஒன்றுமே இல்லையா? குட்டி பையனுமா? ஹாய். நத்தக்கடையூரில் இருந்து கிளம்பியாச்சுங்க. நம்ம இங்கிருந்து அடுத்த ஸ்டாப்பான மூலனூரில் சந்திப்போம். டீ சாப்பிட்றதுக்கு எப்படி டீ சாப்பிட்டு நாங்கள் 4 பேர் முன்னாடி வந்துட்டோம், பின்னாடி பசங்க வந்துட்டு இருக்கானோ. அடுத்த டிக்கெட் வந்துருச்சு. மைசூர் பாக். ஹாய் ஹாய் சொல்ல. வாங்க டீ சாப்பிடலாம். அப்பா தம்பி. ஓகே கைஸ், நாங்கள் மூலனூரில் இருந்து கிளம்பிட்டோம். We are reached in மாம்பாறை. மாம்பாறை வந்தாச்சுங்க. நம்ம இந்த டர்னிங்கில் லெஃப்ட் சைடில் போனோம்னா மாம்பாறை. ஒரு வழியாக வந்துட்டு சேவலையும் ஆட்டுக்குட்டியும் பிடிச்சிட்டு நம்ம கோயிலுக்கு போக போகிறோம். ஆட்டுக்குட்டி பலியாக ரெடி. பார்ட்டியா தனியாக ஒரு எபிசோட போட்டுறீங்களா? பார்ட்டி எபிசோட் தனியாக போட்டுறீங்களா? பால்ட்டி எபிசோடில் அது எபிசோட இல்லை, அது ஒரு ஷார்ட்ஸ். மழை பாருங்க இந்த அளவுக்கு இருக்கு. இப்போ தான் இந்த சைடு நான் வந்திருக்கேன். வாட்டேல் பாய்ஸ். துளிக்கிடுச்சு. ஆடு துளிக்கெடுத்தோ, சேவலுக்காக வெயிட்டிங். நாங்கள் சிரமமான ஒரு வேலை செய்ய போயிட்டுருக்கிறோம். மற்றவங்கெல்லாம் ஆட்டுக்குட்டியும் கோழியும் வெட்டி வெட்டரை கொண்டு போயிட்டுருக்காங்க. அதை போடுறதுக்கு பக்கீட் எடுக்க போகிறோம். ஆமாம், இங்கே விகேஎம் அப்படின்ற கடையில் தான் வந்துட்டு நம்ம எடுத்துருக்குறோம். எல்லாத்தையுமே கொண்டு அங்கே கழுவி கொடுத்துடலாம், அவங்க அப்படியே போட்டுருவாங்க. பக்கெட்டு கடாய்க்கு ஒரு பெருசு எடுத்துனா இது போதுமா? இது போதுமா? போதும். வெட்டி போட்டால் அது ஒன்றுமே இருக்காது. ஓகே, 2 பக்கெட்டு ஒரு குண்டா. ஓகே காய்ஸ், இனிமேல் தான் ஆட்டோ சூடு பிடிக்க போகுது. இங்கே பாருங்கள், நாங்கள் வெங்காயம் உடிக்கிறதுக்கு தயாராகிட்டோம். அப்படியே ஒரு நிமிஷம். சரி, பொங்க பொசுக்கிறது பார்க்கலான்னு பார்த்தா அப்படிலாம் பொசுக்கியே கொண்டு வந்துட்டாங்க. 9 மணிக்கு நம்ம சாப்பிட்றோம். ஓகே. ஏய், ஆட்டுக்குட்டி என்னாச்சு? உரிக்கிறாங்களா? உரிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்களுக்கு தான் விட்டுருக்குது. நம்ம இப்போ கோழி பொசுக்கியாச்சு, அதை கொண்டு போய் அங்கே தான் கொடுக்கணும் வெட்டுறக்கு. நம்ம கத்தி கொண்டு வரலின்னு நினைக்கிறேன். கத்தி எட்டு வரலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் கொண்டு வரலையாட்டிருக்கு. உரிக்கிறதுக்கே இன்னும் உரிக்காமல் இருக்குது. ஆனால் கோழி பொசுக்கியாச்சு.
இப்போ அடுப்பெடுத்து கோழியை ஹீட் பண்ணி அந்த இதையெல்லாம் எடுக்கணும். அடுப்பு எதுக்கு மகேந்திரன்? கோழி வாட்டணும். அது இது எனக்கு தெரியல. ஹாய், என்ன பண்ணுறீங்க? நான் வெங்காயம் தெளிக்கிறேன். அப்படியே நீங்கள் இதில் போட்டுருங்க. அந்த ஆடியோ போட்டுறீங்களே, இதான் நானே போட்டு ஆடியோ. வெங்காயம் தெளிக்கிறேன். யாராவது பொண்ணு பற்றி வச்சிருந்தீங்கன்னா போய் மாப்பிள்ளையை புக் பண்ணிக்கங்க. நல்லா சமைப்பாரு. ஆமாம் ஆமாம், வேற லெவல் மாப்பிள்ளை. இந்த மாதிரியான மாப்பிள்ளை கிடைக்கவே கிடைக்காது. ஆமாம். கால் இளவரசு எல்லாம் புக் பண்ணிக்கங்க அப்படின்ற. கால் இளவரசு எல்லாம் புக் பண்ணிக்கங்க அப்படின்னு அதிகமாக கேட்பேன். சொல்லிடுறேன். வரதட்சணை கேட்டா கல்யாணம் ஆகாது. எல்லாரும் புக் பண்ணிக்கங்க அப்படின்னு. டிமாண்ட் பீஸ் ஆதிலாம். நீங்க டிமாண்ட் பீஸா? ஏதி அடே. ஓகே, அடுப்பு எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வாட்டிடலாம். பாருங்க எவ்வளோ சேஃப்டி பண்ணி வச்சுருக்காங்கன்னு. பர்னர் தான் முக்கியம். சிலிண்டர் தயிர் இருக்கா? இந்த மாதிரி ரெகுலேட்டர் யாரும் வந்து சேஃப்டி பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. அப்படி எனக்கு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா தலையெல்லாம் வலிக்குது. எல்லாம் வந்து கவர்லாம் அவுத்தாச்சு. இந்த கவர்லாம் எடுத்து வச்சேன்னாத்தே அவர் திரும்ப கட்டிட்டு போவாங்க. ஸோ நம்ம கவரை சேஃப்டி பண்ணிடுவோம். ஓகே, அது அங்கே இருக்கணும். வை ஆமாம் பெரியப்பா, நம்மளோட சேரக்கூடாதுன்னு. ஓ, அடுப்பு தயார். இப்போ குப் என்று தீப்பிடிக்க போகிறது. ஓகே, இங்க பாரு ஆதி, இங்க பாரு. இல்ல கறிக்கிட்டு போயிருல. கறிக்கிட்டு போயிரு. என்ன பண்றாங்க? கோழி வாட்டுறாங்க. ஐயா இன்னும் நல்லா இது ஒன்றும் மட்டும் இல்லை இல்லை, முளப்பங்கு வந்துடும். கறிக்கிட்டு போயிரு. இதெல்லாம் அதில் இழுத்தா வந்துடும். இழுத்தா வந்துருந்தா மாடி அங்கேயே வச்சு இழுத்துட்டு வர வேண்டியதான். இங்கனத்துக்கு வந்து காட்டணும். சூடு ஒன்றா வரலையா? இந்தா இங்கே பார். இதெல்லாம் வந்து இன்னும் பொசுக்கணும். எப்படின்னா அது அப்படித்தான். சரி, என்னடா யார் பண்ணது சொல்லுங்க. யாரோ பண்ணிக்கிறாங்க சொல்லுங்க. கேட்டீங்களா? இல்ல இல்ல, தொழில் ஆரம்பிக்கிறாங்கல்ல பொங்கு நீ அவங்களாம் கொண்டு வந்து இது பண்ணுவாங்க. கொத்து என்னங்குது, அந்த எழுதி கட்டலாம் அப்படிங்குது. எழுதி கட்டுங்க. நீங்கள் அதுக்கு தானே வந்தீங்க. எழுதி கட்டி விடுங்க. பேப்பர் எழுதி பண்ணி கட்டலாம். வீடு புதுசாக வாங்குறாங்க. நான் சந்தோஷமாக தான் ஒன்று வாங்கி கொடுத்துட்றேன் சாமி. நான் நினச்சுன்னு நடக்கும். அது சொல்லாதீங்க. அதை போட்டுறாங்க சுட்டு. இது எல்லாத்தையுமே சுத்தமாக மகேந்திரன் வந்து எடுத்துருவார். சாமிக்கு மட்டும்தான். ஆமாம், சாமிக்கு வச்சது அவங்க எடுத்துக்குவாங்களா? அவங்க எடுத்து பாதி ரேட்டுக்கு விற்றுருவாங்க. அவங்க தான் உடச்சி சுற்றுவாங்க. சரியில்லை. நான் நினச்சதெல்லாம் போகவே இல்லையப்பா. ஆனால் ருசி வயிறுனா கம்முன்று உறுதியாயிருச்சு. மண்டபத்தை பண்ணிட்டாங்க. இன்னும் உறுதியாகல. அது அங்கே பாரு. வெங்காயம் ஊதி, வெங்காயம் ஊதி. இந்தா சாமி, வெங்காயம் ஒரு சாமி. அங்கே பாரு, அங்கே பாரு. ஹாய் சோல்ஜர். பி செட்டியார் புக் பண்ணிக்கங்க. சுகுமார் வாய்ஸ் இந்த வாய்ஸ் வராது. வாய்ஸ் பப்ளிக் பேசியர் சொல்ல முடியாது. அப்படியே ஓட்டுரு. என்ன இருக்கும் அந்த ஒவ்வொரு வீடியோவை பார்த்துட்டு இருக்காரு. எல்லாம் போட்டோகிராஃபிக்கு மில்லியன்ஸ் கணக்கில் போகுது. பல லட்சங்கள் பொருள் போகுது. ஆமாம், கணக்குள்ள கணக்குள்ள இருந்தால் யோசிச்சு மேனேஜர் சாயங்காலம் போய் ரவுண்ட் சுற்றுவாரு. வந்து டீ வாங்கி கொடுத்துட்டு போயிடுவோம் மகேந்திரன். கோழி மஞ்சள் போட்டு நல்லா நீட்டாக கழுவுறார் மகேந்திரன் அவர்கள். ஓகே, சேவல் நம்மளே வெட்டுறது தான். ஆடு மட்டும் அவங்க உரிச்சு மட்டும் கொடுப்பாங்களா, வெட்டி கொடுத்துருவாங்களா? வாட்டின வாட்டில் உள்ள இன்னும் சூடு இருக்குது. அப்படியே சாப்பிட்டுக்கலாமா? நல்லா வெந்துருச்சா? கோழியை வெட்டுற கேப்பில் ஆடு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற வந்திருக்கோம். அப்போ ஆடு வந்து வெட்டிகிட்டு இருக்காங்க. ஆடி வெட்டி முடிச்சோன்னா நம்ம வாங்கிட்டு போகிறோம். நம்மளோட சின்ன குட்டி தான். ஒரு 5 கிலோ கூட வராது. ஒரு 4.5 கிலோ 4 கிலோ அந்த ரேஞ்சு வரும். பார்த்தீங்க அப்படின்னா 5 கிலோ தான் அந்த குட்டி. 5 கிலோ கூட வராது.
அதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னா 1000 ரூபா கேட்குறாங்க. நாங்கள் மறுபடி 800 ரூபா தான் கொடுத்துட்டு வந்தோம். ஆனால் நீங்கள் வெட்டுறதுக்கு கொடுக்கும்போதே வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கொடுத்துக்கோங்க. சாதம் வச்சுட்டாங்க. நாங்கள் போயிட்டு கறி வெட்டி வாங்கிட்டு வர்றதுக்குள்ள பார்த்தீங்களா வர வரைக்கும் பார்த்துட்டு இருப்பாங்களா அப்படிங்கிறோம். இர்ரெஸ்பான்சிபிள் ஃபெலோ. அரிசி தான் வச்சா அதனால பிரச்சனை இல்லை. என்ன பண்ணுறீங்க? ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறீங்களா இல்லை கறி வெட்டிட்டு இருக்கீங்களா? அப்பா கறி வெட்டுறாங்க, நீ ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறியா? சிக்கன் இங்கே ரெடி ஆகிட்டு இருக்குது. பீஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு. அவங்க வெட்டி கொடுத்த பீஸ் எவ்வளோ பெருசு இருக்குது, நம்ம போடுறது எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்க. டிமாண்ட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ரேட் வச்சு சொல்லுவாங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. அவங்க கூலி ஆட்கள்னாலும் அது ஓரளவுக்கு தானே ரேட் சொன்னாலும், அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நம்ம இங்கே பண்ணிகிட்ருக்கிறதுக்கு இங்கே இடத்துல கார் நிறுத்தியிருக்கோம் இல்லையா, இங்கே வந்து இடத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா 350 ரூபா. ஃபஸ்ட்டு 500 ரூபா கேட்டாங்க. நம்ம போன டைம் வந்தப்போ 300 ரூபா தான் கொடுத்தது அப்படின்ட்டு சொல்லிச்சு. கை காட்டிட்டு அப்படியே பாரு. ஓகே, இது பக்கா போஸ். இது சிக்கன் வெட்டுறதுக்கு கட்டையெல்லாம் கொண்டு வந்துச்சு. கட்டையை வெட்டி முடிச்சதுக்கப்புறம் மஞ்சப்பொடி தடவி எடுத்து வச்சு சொல்லியிருக்காங்க. வெட்டி முடித்தோம்னா மஞ்சப்பொடி தொட்டு தடவி வைக்கணும். கறியோட பிசுரெல்லாம் ஒட்டி இருக்கு அப்படின்ட்டு அந்த பிசுரையெல்லாம் சுரண்டி விடுறாங்க. தாளிக்கிறார் தலைவர். மிளகாய் போட்டு பொறி விட்டார் தலைவர். எங்கள் பண்டாரம் பண்ணுற பெருத்த வேலையாக இருக்குது மக்களே. குடல் கறி தீஞ்சு போச்சு. மிளகா முன்னாலேயே முடியலையே இல்லை, ரெடியாக வச்சுக்கிட்டு போங்க பண்ணவனு. கொஞ்சம் எண்ணெய் கொண்டு வா, நல்லெண்ணெய். எல்லாம் லாஸ்ட்டில் தான் போடுவோம். இங்கே தலைகளாக செய்யப்படும் அனைத்தும். ஏன்னா இது த பாய்ஸ் சட்டி காய வச்ச மட்டன் மசாலா. சூப்பர்ப்பா. பேச மட்டன் மசாலா போட்டால் முடிஞ்சு, அவ்வளோதான். எப்போ ஏற்பட்ட குழம்பு டேஸ்ட் வந்துடும் போலையே. உப்பு போட்டேன்னா தேவை. அதெல்லாம் சரியா இருக்கு, பக்காவா இருக்கு. வெங்காயம், மிளகாய், உப்பு, மட்டன் மசாலா, அவ்வளோதான். உப்பு கறியா? உப்பு கறி குடல். ஓ, உப்பு கறி குடல், உப்பு குடல் கறி. தேங்காய் திருவருக்கு மட்டும் கொண்டு வந்து அப்படியே இருக்கு. பால்ட்டுன்னு ஓட்டுருங்கண்ணா. எதுக்குண்ணா உனக்கு அரிசி சொன்னால் நம்ம தின்ற மாதிரி ஆயிருமா? தேங்காய் துருவி இல்லைனாலும் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நம்ம ஆளே தேங்காய் இந்த அளவில் துருவுறாரு. வாருங்க, வேற லெவல். சாப்பாடு நல்லா கொதிச்சுறையில கொஞ்சம் கடலை நீ விட்டோம்னா நல்லாவே சர்வீட். அப்படி ஜம்முன்னு வச்சோம். மிளகாய் எல்லாம் ஆவியாக போனதுனால இப்போ மிளகா பொடி போடுது. ஓகே, மகேந்திரன் பண்ண தப்ப எப்படியே கரெக்ட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. சுகுமார் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் எல்லாம் ரெடியாக இருக்குது. தேங்காய் போடலாம். நீ நம்பரே இல்லையா?
சிக்கன் வறுவலுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கு. வெங்காயம் முழுசாத்தான் இருக்குது, அரியெல்லாம் இல்லை, அறிய வேண்டியதில்ல. ஒரு நிமிஷம் அப்போ போட்டால் இதாகிருது. தண்ணி ஏன் கொப்பளிக்குமே. இப்போ கொஞ்சம் அடுப்பை வேகமாக வச்சுக்கலாம், கறி போயிடும். இல்லைன்னா வெங்காயம் வணங்கும் அப்படி அதே மாதிரி இதையும் பண்ணுறது. பச்சமாவது இல்லைண்ணா, வரமாவது தான், வரமாவது பச்சமாவது இல்லை. கருவேப்பிலை. அடுத்தது எப்படின்னா 1 மணி நேரம் அப்பளையே மிளகாய் ஃபஸ்ட்டு போட்டு தேய்ச்சி போட்டு இப்போ முழுசாக போட்டா உடச்சு போட்டு அப்படி முழுசா போடும். அது பக்கத்தில் போவாத என்ன தெரிவிக்க தங்கா பா காந்தல் அடிக்க வெங்காயம் இது அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். அதான் கடைசி நீங்கள் போய் அதெல்லாம் குடல் சாப்பிடலையே, போங்க போய் குடல் சாப்பிடுங்க. தப்புன்னு கன்னிவாடி தாண்டி இது 25 கிலோமீட்டர் வரும். மத்தியானம் தானே அது. சுட்ட கிடக்குது. சரி சரி இருங்க, நீங்களே வச்சிருங்க. செக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? நான் தான் செப்பு. நீ தான் செக்கா? அடுத்த முகூர்த்தத்தில் கடா விட்டுன்னு வந்துடும் மகேந்திரனுக்கு. ஓகே, இங்கே பாருங்க எங்களுடைய செஃப் வந்து ரெடியாக இருக்கிறாரு. யாராச்சும் புக்கிங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம். உங்கள் கான்டாக்ட் நம்பர் அப்படியே சொல்லிடுங்க மகி. 98 76 நம்பர் எங்கள் அப்பா நம்பரும் நான் வர மாட்டேங்க. 9578747895. ஓரளவுக்கு பழுப்பு நேரத்தில் வெந்ததுக்கப்புறம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் பழுப்பு நேரம் வந்துருச்சுன்னா வேண்டாம், பொன்னிறம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த பச்சை கலர் இலையை உள்ளே போட்டுக்கலாம். பச்சை கலர் கஞ்சா இலை, அது என்னென்ன கஞ்சா கொஞ்சம் போட்டுக்கணும். கருவேப்பிலை நீங்கள் போட்டுக்கலாம். கஞ்சா இலை. ஆதி சார் பயங்கரமாக ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறார். தேங்காய் இடுவது இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட் வச்சு தான் எங்கள் செஃப்பான வந்து ரெடி பண்ணுவார். எக்யூப்மெண்ட் இல்லைங்களா, எக்யூப்மெண்ட் தயாரிப்போம். எக்யூப்மெண்ட் இல்லைனாலும் எக்யூப்மெண்ட் தயாரிச்சுவார். தக்காளி அனுமதியின்றி போடப்பட்ட ஒரு பொருள். இஞ்சி பூண்டு பேஸ்ட். எங்க சார் வாருங்க, கிடைச்சதையெல்லாம் வந்து ஜேரா மாத்திட்டு வந்துக்குவார். தமிழ் இளவரசன் பூபதி மகேந்திரன் சுக்குமார் பஸ்ல இருந்து சீக்கிரம் கோழி உள்ள தள்ளிக்கலாம். இப்போ கோழிக்கால் உள்ள போட்டுக்கலாம். கோழிக்கால் சூப்பா சுட்டுக்கிறதா? கோழிக்கால் சுட்டுக்கலாம் அப்படின்னு வச்சுட்டாங்க. சக்தி சிக்கன் மசாலா போட போகிறோம், பார்த்துக்குங்க. ஓகே ரைட். சிக்கன் மசாலா கட்டிங் போட்டு சக்தி. அது மிளகாய் கொத்துக்காரு உடைய பழையத்து கொத்துக்காரு ஒத்துக்காருன்னா இந்த கலசடி போட்டு இவர் இன்னொரு பணம் 500 வச்சு ரேட் வேறு காசு தெரிய வேலை இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து 5000 பணம் கொடுத்து உதவுனது இவர் தான். உழவடைய கொத்துக்காரும்பாங்க. நாளைக்கும் கத்துக்காரு ஓட வருது.
மிளகாய் தண்ணியில பொடி, ஊற்றினா காணாம போயிடும் மிளகாத்தூள். அப்புறம் வந்து சிக்கன் மசாலா. ஐயா காரம்லாம் இருக்காது, 1 கிலோ ஆகுது. போதுங்க போட்டுக்கலாம். அது அதிக காரம் இருக்கும். போடுங்க. கொஞ்சம் போட்டுருங்க, பாவம் அழுகுற. கால் எங்க இருக்கு? சுட்டுக்கலாம்ண்ணா. அடக்கு சாமிக்கு தெரியல வைக்கிறேன். பகவானுக்குன்னு சொன்ன கால் இப்போ உள்ள போயிடுது. சாமிக்கு போடுறத டேஸ்ட் பார்க்க முடியாதுல்ல. இல்லை எழுத்துல காலை கால் 2 கால் டேஸ்ட்லாம் பார்த்துக்கலாம். சாமிக்குலாம் இந்த சாமி இல்லை, கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிதமான சூட்டில் வைங்க. போண்டா கமெண்ட் போட ஸ்பூன் உங்களை தைச்சு ஒரு செஃப் ஜம்சிருக்கிற குறுக்கு பேசலாமா? இதுவா? தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டே இருக்கலாம். இதான் கொண்டு வா, ஊற்றிட்டு கொண்டு வாங்க. கொத்து இன்னொரு கொட்டைக்கு போடுங்க. கொத்து கம்மல் பண்ணி கூட கம்மி படுத்து சொன்னார். அது பீர்பாட்டு எடுத்து உடச்சி. அப்போ நாளைக்கு டிவியில் இருக்கு. கறி நம்புற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். 50க்கு மேலேயும் தண்ணி ஊற்றணும். போதும்ல? வேக வைக்கலாமா? கேஸ் கரெக்டான வேக வைங்க. சீக்கிரம் தண்ணி சுண்டுற அளவுக்கு வச்சுறாதீங்க. போதுமான்னு பார்த்துக்கங்க. சிக்கன் கொதிச்சுட்டு இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு தலைக்கறியை முடிச்சிட்டோம். தலைக்கறியை முடிச்சுட்டு தட்டை எம்டி தட்டை தான் வச்சுருக்குது. ஈரல் வந்து சாமிக்கு படைக்கிறதுக்காக இப்போ வேக வச்சிட்ருக்குது. ஈரலை சுட்டு கொண்டு போய் சாமிக்கு படைக்குது. அதனால் ஈரலை மகேந்திரன் சுட்டுட்ருக்கார். எங்கள் சீஃப் செஃப். அடுத்தது மட்டன் அவரை நம்பித்தான் கொடுக்க போகுது. மட்டன் என்ன கதியாக போகுதுன்னு தெரில. சாமிக்கு படையல் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு, அப்புறம் கால் 2, அது போக ஈரல். படையல் ரெடி ஆயிடுச்சு. இருக்கு அங்கே இருக்கு. அங்க பாரு ஆதி. இங்க மட்டும் பையா. வெரி குட். அங்க பாரு, அங்க பாரு. ஓகே தங்க. ஓகே, இதெல்லாம் மாத்துறது மாற்ற முடியாதுண்ணா. ஓகே. இப்போ வந்து படையலுக்கு வந்து பூ, சாமிக்கு வந்து படையல் எல்லாமே போகிறாங்க. இது படையல் இங்கே ரெடி. இங்க பாரு, இங்க பாரு, அப்பா பாரு. இங்க பாரு, அப்பா பாரு. ஆதி இங்க பாரு, பாருப்பா. ஏய், ஏண்டா என்ன போட்டு கொல்றீங்க? இங்க பாரு ஆதி. கேமரா ஷூட். ஓகே, படையலுக்கு முன்னாடி அப்படியே ஒரு தம்ப்நெயிலுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே கிளம்புறோம். கோழி குழம்பு கொதிக்குது. நம்ம படையல் கொண்டு போய் வச்சுட்டு வந்தாச்சு. இந்த கோயிலில் கும்பிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு திருநீர் கிடையாது. திருநீர் எதுவுமே வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது. எடுத்துகிட்டு போகிறது நல்லது. எலுமிச்சங்கயிறு, எலுமிச்சம்பழம், அதுக்கப்புறம் வந்து முடிகயிறுன்னு சொல்லிட்டு அவங்க கையில் ஒரு கயிறு கட்டி விடுவாங்க. அது மட்டும்தான் நம்ம எடுத்துகிட்டு வர முடியும். மற்ற எதுவுமே நாட் அலவுட். ஹே காய்ஸ், சிக்கன் ரெடி. நீ நம்ம சாப்பிட்லாம். காலை உணவு. அப்படியே என்னடா சாப்பிட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் அது என்ன ஸ்நாக்ஸ் மாதிரி. காலை உணவு. The boys are waiting for sure. அங்கிள் ஃபர்ஸ்ட் கூட கட்டி
சாப்பிடுச்சுக்கலாம் மத்தியானம் வச்சுக்கலாம்டா. மனம் வாசமல்ல மனம் அது வந்து வெந்ததை ஏய் நீ சோத்தை போட்டு திங்க மாட்டே கறி தின்னு கொஞ்சோண்டு சோறு வச்சு என்னடா செல்லி மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. இது வந்து கலர் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். இது சாப்பிட்டு பாட்டு நீ சூப்பராக சொல்லுவீல. இந்த கூப்புனரி சோறு கலியா மூட்டை எப்படி தான் செடிக்கு அப்போ கம்மிப்பா தெரியுமா இருக்கு. அப்புறம் இது கூட ஆகலின்னு என்ன அர்த்தம்? மகேந்திர இங்கிறத பேசி சொல்லி போட்டு அதுக்கப்புறம் நைஸாக இஞ்சி போட்டு எடுத்து போயிடுச்சு. இவன் நம்மளை பாட்டே இருப்பான. ஐயா மதியானத்துக்கு பச்சை பிள்ளை தயிர் அது இங்க பாரு. தக்காளி இந்தா உங்களுக்கு ஏங்க நீங்க ஃபர்ஸ்ட் அது மட்டனுக்கான வேலைகள் நடக்குதுங்க. இதுவாது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இதுவாது எப்படின்னு பார்ப்போம். ஆனால் நல்லா தான் இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம் மாற்றி வச்சு இது என்னென்ன பேஸ்ட்டு? தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாமே ஆல் பேஸ்ட் மிக்சிங். இது கோல்கேட் க்ளோஸ்அப் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. நீங்கள் பார்த்துக்குங்க. நீங்கள் வீட்டில் என்ன கோல்கேட் யூஸ் பண்ணீங்கன்னா கோல்கேட் யூஸ் பண்ணிக்கங்க. வீட்டில் க்ளோஸ்அப் யூஸ் பண்ணி க்ளோஸ்அப் யூஸ் பண்ணிக்கங்க. பெப்சோடன்ட்டு கொஞ்சம் காரமா இருக்கு. காரமாக இருக்குமா? கறி உங்களுக்கு கழுவி இல்லை. ஓகே ஆல் பேஸ்ட் உள்ள போட்டா. சுட்டு வச்சுரு. இங்கே பாருங்க அந்த அடுப்புக்குள்ளேயே வந்து சுற்றின்னு இருக்கிறோம். ஆதி மட்டனை வந்து கழுவுறக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கழுவிட்டும் இருக்காங்க. ஐயா சூடு இருங்க ஐயா. ஐயா நல்லா வெந்துச்சு ஐயா. வாங்க கொஞ்சோண்டு அப்படியே பொன்னிறமா வணங்க. அத்தனை டைம்ல கிண்ட வேண்டாம், கம்மிடுங்க. அவர் பயங்கரமா இருக்கு. தீஞ்சு வச்சுனீங்க கலிக்கின்ற மாதிரி கிட்டிட்டே இருக்கீங்க. எனக்கு பயமா இருக்குல்ல. இங்க பாறா இதை போடணுமாம்மா தலைவருக்கு அப்படின்னு இருக்கிறார். போட்டவா மட்டன் போட்டாச்சு. சிக்கிறது இல்லை. ஒரு 5 கிலோ லெவலுக்கு வரும். மட்டன் மஞ்சப்பொடி ஆட்டு வைக்கலாம். மஞ்சத்தூள் அதிகமாக போடணும். கம்மி தண்ணி ஊற்ற வேண்டியது இல்லையா? மசாலாலாம் போட்ட தண்ணி. ஓகே. தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஹாய் சொல்ல. அது இங்கே வர அதே கேமரா பாரு. கறி சீக்கிரம் வெந்துக்கிறல வந்து. பச்சை புளி ரசம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பச்சை புளி ரசம் என்ன? ஏன் என்ன அண்ணா? குச்சியில் தூக்க, குச்சியில் எடு. அதே டோய் மட்டன் மசாலா ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ தான் தண்ணி விடுது. அப்படியே உடிச்சு கறியில் இருந்த தண்ணியிலேயே வந்துருச்சு. ஐயா வெங்காயம் வேணுமே, சின்ன வெங்காயம்.
இருக்குல்ல அதான் அதான் கிடைக்குது நீ சார் நான் அந்த எடுத்துக்கிறேன், டேஸ்ட் பண்ணி பாரு. டேஸ்ட் நல்லா இருக்குதா மயில? நல்லா இருக்குங்க. அடித்தா ரவுண்டு கட்டுறாரு தலைவர். இங்க வார் டேஸ்ட் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கொடுத்தது, அப்படியே ரெக்கார்டு ஆன் பண்ணாமல் இருக்கேன். நல்லா சாப்பிட்றேன். அப்படியே பிடிச்சி கோழிக்குழம்பு குடக்குழம்பு தான் வச்சு அப்புறம் வைக்க ஒன்றும் கேட்குறா. அப்பா சேல் பண்ணிட்டு வெள்ளிங்காட்டில் வீடு கட்டலாம். அதே அது உப்பு கரெக்டா இருக்குதா? உப்பு சரியா இருக்குதா? அது எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா? அது எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? நல்லா இருக்கா நல்லா இல்லையா? பத்தா போடுது. பொடி மிளகாய் பொடி போடுதுப்பா. குழம்பு இன்னும் கொதிக்குது எங்களுக்கு. போவா இல்லையா? ஒரு குளியலை போட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்ட்டு ஆமா வந்திருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த அமராவதி ஆறு. அங்க ஓனம்னா ஒரு 30 அடி ஆழம் இருக்குது. அங்க போக மாட்டோம். 30 அடி ஆழமா? அந்த கிணத்துக்குள்ள 30 அடி ஆழம் இருக்குமா? இங்கெல்லாம் இல்லை. ஓகே, கூமாப்பட்டி மாதிரி இங்கே ஒரு ஐலாண்ட் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு ஐலாண்டுக்கு பக்கத்தில் தான் நம்ம இங்கே இருக்கோம். அப்படியே அந்த பக்கமாக போனோம்னா மணலில் ஜாலியாக குளிச்சுட்டு வரலாம். அதான் இந்த இடத்துலையே மணல் நிறையா இருக்குது. இந்த சம்புக்கு அந்த பக்கம் மணல் இருக்குது. அப்படியே எட்டி பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஓகே, நாங்கள் இப்போ போய் ஜோதியில் ஐக்கியமாக வரோம். நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆற்றுல இருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம் வீடு நோக்கி. சரி, ஆற்றுல குடிச்சிட்டு அப்படியே போயிடலான்னு நினச்சோம். ஆனால் அப்போ விடாமல் முத்தூரில் இங்கே வந்து சிக்கன் சில்லி கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சூப்பு அந்த ஃபைனல் டச் ஞாபகப்படுறது இவருக்கு தான். அவ்வளோ சாப்பிட்டு இன்னும் ஏன்டா போய் சாப்பிட்றீங்க, ஆனால் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. போய் ஒரு சூப்பு குடிச்சிட்டு போகலாம். சூப் சாப்பிடலாம். விக்னேஷ் சிக்கன் சென்டர். இங்கிருந்து கால் இருக்குங்க.
உங்க பெரியப்பா முடியலையா இருக்குது. அப்பா ஒரு வேளை தான்ப்பா. ஏப்பா ஒரு வேளை தான்ப்பா முடியும். அங்கே பார் நம்மால் எடுத்து எப்படி அடிச்சிட்டான்னு அப்படி அடிக்கணும். டேஸ்டா டேஸ்ட்டு கொண்டா நான் உடச்சி தர்றேன். அங்கே அக்கா ஒன்று போதும். ஐயோ இது நாங்கள் சுகம், இது நீ தான் சாப்பிட்ணும். இந்த பக்கம் திரும்பி வர முடியுது. அந்த அக்கா போடுறாங்க வேண்டான்னு சொல்லிடுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இது தரமா சுடுது. தப்பு போட்டா அது எடுத்து தரேன். ஊஞ்ச மரம் வந்துட்டோம். நீ அப்படியே வீடு கிளம்பலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்குது. என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, பார்ப்போம். கிளம்பிட்டோம். நம்ம வீடியோ எங்கேருந்து தொடங்கணுமோ அங்கேயே முடிக்க போகிறோம். அப்படியே எல்லாரும் பாய் சொல்லிடுங்க. ஹாய் பாய். பாய் பாய் சொல்லுங்க. பாய் சொல்லு. பாய் பாய் சொல்லு. பாய் பாய் சொல்லாத. இந்த தொடர் மீண்டும் எபிசோட் தொடங்கும். ஓகே பாய்.